ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீமாத்ரே நமக. ஆதிபராசக்தி வெவ்வேறு காலங்களில் வேறுபட்ட அவதாரங்களை எடுத்து இந்த பிரபஞ்சத்தின் சமநிலை கெடாமல் பார்த்து கொள்கின்றாள். இவ்விதமாக அவதாரம் எடுக்கும் தேவியை வழிபடுவதற்கு இருவிதமான வழிகள் உள்ளன. ஒன்று, அவள் தொடர்புடைய சரித்திரத்தின் மகிமையை பாடி போற்றுதல். மற்றொன்று, அவள் தொடர்புடைய பல்வேறு மந்திரங்கள் மற்றும் தாந்திரீக ஜப பூஜைகளை செய்வது. தேவியின் சரித்திரத்தை பாடி பாராயணம் செய்து தேவியை திருப்திப்படுத்துவது மிகவும் எளிதானது. ஆனால் தாந்திரீக ஜப பூஜை முறைகளில் அவளை அடைவது சிறிது சிரமமாகத்தான் இருக்கும். மார்க்கண்டேய புராணத்தில் 81 முதல் 93 வரை உள்ள அத்தியாயங்களில் விரிவாகவும் மற்றும் தேவி பாகவத புராணத்தில் 154 ஸ்லோகங்களில் சுருக்கமாகவும் ஸ்ரீ துர்க்கையின் அங்கங்களாகிய மகாகாளி, மகாலட்சுமி மற்றும் மகா சரஸ்வதி ஆகிய வடிவங்களில் அவள் செய்த மது கைடப அசுரவதம், மகிஷாசுரவதம் மற்றும் சும்ப நிசும்ப அசுரர்களின் வதம் பற்றி சொல்லப்பட்டிருக்கின்றது. மார்க்கண்டேய புராணத்தில் விரிவாக சொல்லப்பட்ட 700 ஸ்லோகங்களே ஸ்ரீ துர்கா சப்தசதி என அழைக்கப்படுகின்றது. இந்த 700 ஸ்லோகங்களை கிரமமுறைப்படி பாராயணம் செய்வதால் ஸ்ரீ துர்காதேவியின் பரிபூரண அருள் நமக்கு கிடைக்கின்றது. இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்திகள் வலிமையுறும். தேவியின் தரிசனமும் கிட்டும். பல்வேறு விதமான நல்ல காரியங்களை செய்வதற்கும் அதில் வெற்றி பெறுவதற்கும் ஆக்க சக்தியாகவும் ஊக்க சக்தியாகவும் ஸ்ரீ துர்கா விளங்குவாள். தேவியின் சரித்திரத்தை அறிவதன் மூலம் அபரிதமான ஞான வளர்ச்சி உண்டாகும். அவள் எதிரிகளை அழிப்பாள். ராஜ அதிகார பயங்களிலிருந்து நம்மை விடுவிப்பாள். நீதிமன்ற வழக்குகளில் வெற்றி பெறச் செய்வாள். தீராத நோய்களையும் தீர்த்து வைப்பாள். மகப்பேறு இல்லாதவர்களுக்கு சந்தான பிராப்தி அருளுவாள். அதிர்ஷ்டகரமான வாழ்வை அருளுவாள். பூஜை புனஸ்காரங்களை செய்யாமலேயே ஸ்ரீ துர்க்கையின் சரித்திரத்தை படிப்பதன் மூலமாக இவையெல்லாம் சித்திக்குமா என்று சந்தேகிக்க வேண்டாம். தேவியின் இந்த சப்தசதி தேவியின் அங்கங்களில் முழுமையாக எழுதப்பட்டுள்ளது. அவள் வேறு, அவள் சரிதம் வேறு அல்ல. நிச்சயமாக மேலே கூறிய அத்துணை பலன்களும் சித்திக்கும். ஸ்ரீ துர்க்கையின் அருளை நாம் அனைவரும் அடைய நமது ஸ்ரீவித்யா சாதகர்களான திருமதி கஸ்தூரி மற்றும் திருமதி ரமாகுமாரி இருவரும் இணைந்து ஆன்லைன் வழியாக சப்தசதி வகுப்புகளை நமக்கு வழங்க இருக்கிறார்கள். தேவியின் அருளை பரிபூர்ணமாக அடைய விரும்பும் நீங்கள் உங்களுடைய பெயர் மற்றும் இமெயில் ஐடியை saptachandividya@gmail.com எனும் இமெயிலுக்கு அனுப்பி பதிவு செய்து கொள்ளுங்கள். வகுப்புகள் லைவ் வீடியோ கிளாஸஸ் மூலமாக வழங்கப்படும். வாட்ஸ்அப், ஜூம் போன்ற ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் வழியாக வகுப்புகள் எடுக்கப்படும். வாட்ஸ்அப்புடன் கூடிய மொபைல் ஃபோன் மிக மிக அவசியம். இந்த மாதம் ஜனவரி 23ஆம் தேதி
வெள்ளிக்கிழமை அறிமுக வகுப்பு எடுக்கப்படுகின்றது. 20 முதல் 25 மாணவர்களே முதல் பேட்சில் அனுமதிக்கப்படுவார்கள். நீங்கள் விரைவில் பதிவு செய்து கொள்ளுங்கள். ஐம் ஹ்ரீம் க்ளீம் சாமுண்டாயை விச்சே சர்வே ஜனாஸ் சுகினோ பவந்து. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீமாத்ரே நமः.